ओम नमो भगवते रुद्राय। ओम नमः शिवाय। ओम नमो नारायण। राधे कृष्णा राधे 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 कृष्णा हरे कृष्णा राधे श्याम। वणक्कम नमस्कारम। இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கில் பேச போகிறோம்னா, நான் முந்தானத்துக்கு வீடியோ பண்ணியிருப்பேன், உங்களுக்கு தெரியும். முந்தானத்துக்கு நான் கலியுக ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி, கலியுகத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா, இந்த கலியுகம் நம்ம மனுஷன் வாழ்க்கை, ஹியூமன் லைஃப், ஹியூமன் பீங்னு இருக்குது. நம்ம கலியுகத்தில் ஹியூமன், இந்த லைஃப் ஹியூமன் பீங், இந்த மனுஷ வாழ்க்கைங்கிறது இருக்குது. தான் லைஃப், ஹியூமன் லைஃப் ரீசைக்கிள் பர்த் அண்ட் டெத். அதுதான் இப்போ நம்ம இந்த கலியுகத்தில் எல்லோரும் இப்போ நம்ம அன்றைக்கி நான் இதை பற்றி சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. ஸோ அது இன்றைக்கி அதோட அர்த்தத்தை பற்றி, அதோட மீனிங் என்ன நம்ம இது சொல்லலாம். நான் அன்றைக்கி உங்களுக்கு சொல்லிடுறேன். அன்றைக்கி நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன், எனக்கு தெரியும், எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. அப்புறம் நேற்றுக்கு நான் வீடியோ பண்ணல, நேற்றுக்கு சண்டே. ஸோ நேற்றுக்கு சண்டேனா எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பா. இதுக்கு சண்டே, ஆனால் நானும் கொஞ்சம் லீவ் பிரேக் எடுத்துனேன், ரெஸ்ட் எடுத்துனேன். அவனுக்கு சாயந்தரம் சத்சங்கம் இருந்தது. ஸோ நேற்றுக்கு நான் வீடியோ பண்ணல. பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். யூடியூப் சேனல் வெங்கடேஷ் சாஸ்திரி லெக்சர் தெரியும் உங்களுக்கு. ஒரு வெங்கடேஷ் சாஸ்திரி டாபிக், வெங்கடேஷ் சாஸ்திரி லெக்சர், 2 சேனல் இருக்குது, தெரியும் உங்களுக்கு. நான் அதில் தான் டெய்லி வீடியோ பண்ணிட்டுருக்கேன். ரெகுலராக போட்டுருக்கேன் வீடியோ. டெய்லி போட முடியலன்னா ஒரு வாரத்தில் 2-3 நாள், இல்லைன்னா வாரத்தில் 2-3 நாள், இல்லைன்னா ஒரு நாள் 2 நாளைக்கு ஒரு தடவை, வாரத்தில் ஒரு நாள், அப்படி தான் நான் போடலான்னு இருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, நான் நேற்றுக்கு வீடியோ பண்ணல. நேற்றுக்கு நான் ரெஸ்ட் எடுத்துருந்தேன், கொஞ்சம் ஒரு நாள் பிரேக். முந்தானே சாட்டர்டே வீடியோ பண்ணியிருந்தேன், நேற்றுக்கு வீடியோ பண்ணல. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, அப்புறம் இன்றைக்கி நம்ம வேறு டாபிக் பற்றியும் பேசலாம், வேறு டாப்பிக்கோட டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல நம்ம நேற்றுக்கு நான் நேற்றுக்கு முந்தானத்துக்கு நான் வீடியோ பண்ணியிருந்தேனே, கலியுகத்தை பற்றி. நம்ம வந்து கலியுகம் வந்து எப்படி இருக்க போகுது, கலியுகம் வந்து எப்படி இருக்க போகிறதுன்னா, நான் அன்றைக்கே சொன்னேன் உங்கள்கிட்ட, வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணேன். இப்போது நேற்றுக்கு நான் கதையில் கூட கேட்டேன், லெக்சரில் கிருஷ்ணா கதா கேட்டேன் நேற்றுக்கு, பகவானோட சத்சங்கம் அப்போது சத்சங்கம் போயிருந்தேன். அப்போது கதையில் கேட்டேன். நம்ம இந்த வாழ்க்கைங்கிறது இருக்கேன், நம்ம இந்த மனுஷ வாழ்க்கை, ஹியூமன் லைஃப், ஹியூமன் பீங், ஹியூமன் லைஃப், நம்ம என்ன சொல்லிடுவோம், ஹியூமன் லைஃப், ஹியூமன்ஸ் லைஃப் பர்த் அண்ட் சர்க்கிள், என்ன நம்ம சொல்லிக்கணும் அது. ஸோ கலியுகத்தில் நம்ம மனுஷ வாழ்க்கைங்கிறது இருக்கேன். இது வந்து இது எப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் இந்த உலகங்கிறது இருக்கு, இந்த பிரம்மாண்டம், இந்த உலகம் இருக்குல்ல, இந்த பிரம்மாண்டம், நம்ம நினச்சிட்டு இருக்கோன்னா இது மட்டும்தான் ஒரு பிரம்மாண்டம், இது ஒரே உலகம் மட்டும்தான் இருக்கு. அப்போ நம்ம நினைக்கிறோமா இந்த உலகத்தில் ஒரே ஒரு பிரம்மாண்டம் தான் இருக்குது. நம்ம லைஃப்பை சீரியஸாக எடுத்துக்கிறோம், ரொம்பவே டேக் இட் ஈஸியாக போகிறதுல நம்ம லைஃப்பை, எல்லார் லைஃப்பை எனக்கு நான் கதையை கூட கேட்டேன், கதையில் நான் லெக்சர்லேயும் கேட்டேன். ஒரு பிரபுஜி வந்து கதையில் கொடுத்தார், லெக்சர் கொடுத்தார். ஒரு 2 சீனியர், அவர் பெரியவர். ஸோ 47 ஏஜ் இருக்கும் அவருக்கு. ஸோ அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு லெக்சர், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெக்சர் கதை கொடுக்குறது. இஸ்கானில் தான் அவர் ரொம்ப வருஷமாக டிவோட்டியாக இருக்கார்.
2006லேருந்து. அப்புறம் அவர் ஐயங்கார் ஃபேமிலி. அவர் ரொம்ப நல்ல டிவோட்டி. அவர் கிருஷ்ணா டிவோட்டி, இஸ்கான் ரொம்ப நல்ல டிவோட்டி. ரொம்ப கதை ஒரு லெக்சர் கொடுக்குறது நல்ல ப்ராடு மைண்ட் அவருக்கு, ஒரு இன்டெலிஜென்ட் கூட. நல்ல கதையை நல்லா கொடுத்துருக்காரு, லெக்சர் நல்லா கொடுக்குறாரு. ரொம்ப வருஷமாக பண்ணிட்டுருக்காரு, கதை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல விஷயம் நிறைய பண்ணிட்டுருக்காரு. அப்போ அவர் கதையை சொல்கிறார். இதுக்கு அவர் கதையை சொன்னார், இந்த உலகம் இருக்கே, இந்த உலகம் நம்ம நினைக்கிறோம் இந்த உலகம் ரொம்ப பெருசு, இந்த உலகம் மட்டும் ரொம்ப பெருசு, இதுக்கு மேலே உலகமே இல்லை. அப்புறம் நம்ம வாழ்க்கையில் நினச்சி நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவோம். கதை நம்ம வாழ்க்கையை நினச்சி நம்ம லைஃப்பை நினச்சி நம்ம ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்குவோம். ஏன் தெரியுமா? நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற மாதிரி உலகம் அப்படின்னா அப்படி இல்லை. நம்ம நினைக்கிற நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். உண்மை சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையில் கஷ்டமே கிடையாது. முதல்ல சொல்லப்போனால் கஷ்டங்கிறதே கிடையாது. ஏன் தெரியுமா? இதெல்லாம் நம்ம ஒரு ட்ராமா பண்ணிக்கிறோம். ட்ராமா நமக்கு இதெல்லாம் கஷ்டம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் பகவானுக்கு மேலே இருந்த பகவான் பார்க்குறாரு எல்லாரையும். கடவுளுக்கு பகவானுக்கு சும்மா ஒரு இது மாதிரி தான். நம்ம கஷ்டம்னா அவருக்கு ஒரு ஒரு காற்று மாதிரி. அவர் நினச்சா இப்படி பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும். காற்று இல்லை, அவருக்கு ஒரு விளையாட்டு மாதிரி. நம்ம கஷ்டம்னா அவர் கேம் விளையாடுறார். நமக்கு கஷ்டமே இல்லை, நம்மளாம் நினச்சிக்கிறோம் நம்ம கஷ்டம் இருக்குன்னு. அதில் உண்மை சொல்லாமல் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் நமக்கு கஷ்டமே இல்லை. ஆக்சுவலி நம்மளாம் உருவாக்கிக்கிறோம் நம்ம கஷ்டத்தை. நம்மளாம் நினச்சிக்கிறோம் நம்ம கஷ்டம் இருக்குது. உண்மை சொல்ல போனால் நம்ம இந்த பண பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. இதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. நம்மளாம் மனுஷங்க, நம்மளாம் உருவாக்கிக்கிறோம் நம்ம கஷ்டம் இருக்குன்னு. நம்மளாம் நினச்சிக்கிறோம் கஷ்டம் இருக்குது. உண்மை சொல்ல போனால் ரியாலிட்டியில் சொல்ல போனால் நமக்கு கஷ்டங்கிறது இல்லை வாழ்க்கையில். நம்ம நினச்சா நம்ம லைஃப்பை ஸ்மூத்தாக ஓட்டலாம். நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நினச்சா நம்ம ஓட்டலாம். நம்ம லைஃப்பை நல்லபடியாக ஓட்டலாம் நம்ம லைஃப்பை. ஆனால் நம்ம ஈகோ, நம்மளோட பார்ஷாலிட்டி, அகம்பாவம், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. இல்லை ஏன் தெரியுமா? நம்ம கண்ணு, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்ம நம்ம பார்வையில் நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோங்க. நம்ம உலகத்தில் கண் பார்வையில் நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. உண்மையில ஒரு கஷ்டமே கிடையாது. ரியாலிட்டியில் வெளிலேருந்து பார்த்தா கஷ்டமே கிடையாது. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ, கஷ்டம் இருக்குது நினச்சோன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே நம்ம கண்ணு முன்னாடி காட்டிடும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே நம்ம கண்ணு முன்னாடியே அது காட்டிடும். உண்மை சொல்ல போனால் நம்ம லைஃப்பில், நம்ம வாழ்க்கையில் நம்மளாம் நினைக்கிறோமே இதெல்லாம் லைஃபுன்னு, இதெல்லாம் மட்டே லைஃபு, சும்மா வேலைக்கு போகிறது, இது போகிறது, சம்பாதிக்கிறது, இது பண்ணுறது, படிக்கிறது. உண்மை சொல்ல போனால் இது லைஃப் கிடையாது. இது லைஃபே இல்லை நமக்கு. இதெல்லாம் லைஃபே கிடையாது. சும்மா டைம் பாஸ் நம்ம ஓட்டுறோம் உலகத்தை. டைம் பாஸில் இருக்குது. அப்போ பகவானும் நம்ம கூட, அவருக்கும் விளையாட்டு வேணுமே, அவருக்கும் போர் அடிக்குமே தனியாக இருந்தால். அவருக்கு நினச்சா எவ்வளோ சக்தி, அவர் போடுகிற சக்தி, அவர் என்னென்ன பண்ணலாம். அவர்கிட்ட தான் எல்லா சக்தியும் இருக்குது. ஏன் நம்ம மனுஷன் படிக்கணும் அவசியம் கிடையாது. அவர் நினச்சா வேறு விதம் நம்ம படிக்கலாம். மனுஷன் தான் படிக்கணும்னா என்ன அவசியம் இல்லை. பகவானுக்கு என்ன அவசியம்? நம்ம மனுஷனை தான் படிக்கணும் அவசியம் இல்லை பகவானுக்கு. அண்ணா
ஆனால் பகவானுக்கு வந்து நம்ம இந்த உலகத்தை பகவான் வந்து இந்த உலகத்தை படைச்சிருக்கார்ல, அவர் டைம் பாஸ் பண்ணுறார். ஒரு கேம் விளையாடுறார், விளையாட்டு. இப்போ நமக்கு போர் அடிச்சதுன்னா நம்ம கிரிக்கெட் விளையாடுவோம், ஃபுட்பால் விளையாடுவோம், ரன்னிங் ரேஸ் போவோம். இப்போ வீட்டிலே ஏதாவது இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் எதாவது விளையாடுவோம் போர் அடிச்சதுன்னா. ஸ்கூல்லலாம் பார்த்தோன்னா கபடி, ஃபுட்பால், கிரிக்கெட், அப்புறம் அந்த கண் கட்டி விளையாடுறது, லுக்கா சுப்பி, அந்த மாதிரி நிறைய. அப்புறம் அது நிறைய கேம் இருக்குது. அப்புறம் இன்டோர் கேம்ஸில் கேரம், அப்புறம் செஸ்ஸு. அப்போது அதே மாதிரி நம்ம செஸ்ஸு விளையாடுறோம்ல. இப்போ நான் கதை கேட்டேன், கோலோக் தாமில் ராதாகிருஷ்ண நம்ம சொல்கிறோம். ராதாகிருஷ்ணன் தாபூர் யுகத்தில் ராதாகிருஷ்ணன் நமக்கு தெரியும், பகவான் கிருஷ்ண பரமாத்மா. இப்போ ராதாகிருஷ்ணரும் கோலோக் தாமில் அவள் வந்து கிருஷ்ணரோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ராதாவோட ஃப்ரெண்ட்ஸு, ராதா தேவியோட ஃப்ரெண்ட்ஸு யார்? கிருஷ்ணரோட ஃப்ரெண்ட்ஸ் யார்? சுபாலா, மதுமங்கல், ஸ்ரீதம், அப்புறம் நிறைய பேர் இருக்கா ஃப்ரெண்ட்ஸு. இப்போது அதுலேருந்து ஒரு ஃப்ரெண்டு என்ன சொன்னா, அந்த 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 செஸ்ஸு ஹிந்தியில் பாஸாக சொல்லுவோம், செஸ் விளையாடுறோம்ல, அது இப்படி போடுறது அது. இப்போது அது கிருஷ்ணரோட ஒரு நண்பர் கிருஷ்ணரோட சொல்லுவாராம், இவாளை தோக்கடிச்சிரு சும்மா விளையாட்டில் கேமோட இது இருக்கும்ல சேலஞ்சிங், அது மாதிரி. அப்போது கிருஷ்ணரோட ஒரு ஃப்ரெண்டு வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்லுவார் பகவான்கிட்ட, இவா டீமை தோக்கடிச்சிரு. ஏன்னா இப்போ கிரிக்கெட் விளையாட்டுமா 2 டீம் இருக்கும், இந்தியா இல்லை பாகிஸ்தான், இந்தியா நியூசிலாண்டு இந்த மாதிரி. அப்போது அதே மாதிரி டீம் வந்து அங்கேயும் கோலோகதாம்னா என்னன்னு சொல்லுங்க. கோலோகதாம்னா அங்கே அது பகவானுக்கு இடம், அது கோலோக்தாம் வருது. ஆனால் அங்கே வந்து கோடிக்கணக்கான லக்ஷ்மி, சஹஸ்ர லக்ஷ்மியும் இருக்கா, கோபியர்களும் இருக்கா. கோபிகா கிருஷ்ணரோட சகிகள், அஷ்டசகி. அப்புறம் அங்கே கோலோகத்தில் வந்து கிருஷ்ணர் அங்கே எப்போவுமே நம்ம விளையாடிகிட்டே இருக்கலாம். அங்கே எதுவுமே கவலையே கிடையாது. கோலோகதாம்லேயும் வைகுண்டத்துலேயும் கோலோகத்துலேயும் நமக்கு எதாவது ஒன்று கிடைச்சா பகவானோட கிருபை, அது பெரிய விஷயம் கிடைச்சா. அப்போ கோலோக்தாம்னா என்ன? கோலோக்னு பேர்னு எப்படி கிடைச்சது? அந்த லோகத்து கிடைச்சது கோலோக்தாம்னு. கோனா எல்லா பசுமாடுங்க, பசுமாடாக இருக்கும், மாடு, கண்ணுக்குட்டி, கவுஸ். அதனால அது அங்கே நிறைய பசுமாடுகள் இருக்கும், கண்ணுக்குட்டி பசுமாடுகள். அதான் நான் கிருஷ்ணர்ண்டு மாடு மேய்க்க வராச்சு தெரியும் நமக்கு. மாடு மேய்ப்பர் பகவான், அவர் கண்ணுக்குட்டின்னு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் பேர் வந்து கோவிந்தா, கிருஷ்ணனோட பேர். நம்ம பஜ கோவிந்தம் பாட்டு கேட்டிருப்போம். இது கோவிந்தானும் தனி பேர் இருக்கு பகவான். சங்கராச்சாரியோடைய பஜ கோவிந்தம் ஒரு பாட்டு எல்லாருக்கும் தெரியும், டிவியில் நம்ம நிறைய பேர் பார்த்துருவோம். ஆனால் கோவிந்தான்னு ஒரு பேர் பகவானுக்கு இருக்குது, கிருஷ்ணருக்கு. விஷ்ணுவுக்கும் அதே பேர் தான், கிருஷ்ணருக்கும் எல்லாமே ஒன்று. விஷ்ணு கிருஷ்ணர் ஒன்று, எல்லாம் ஒன்று தான். ராமர், விஷ்ணு, கிருஷ்ணர் எல்லாம் ஒன்று. இப்போது கோவிந்தான்னா ஒரு பேர் கோவிந்தானா, கோனா அந்த கோனா கவு, விந்தானா கோவிந்தானா ப்ரொடெக்டர், காப்பாற்றுறவர், ப்ரொடெக்டர். அப்புறம் கோவிந்த ராஜன்னு சொல்கிறோம் நம்ம. கோவிந்தானா ப்ரொடெக்டர், ராஜன்னா ராஜா.
ராஜானா கிங் அப்படின்னு. அதே மாதிரி கேஷவ்னு பகவானுக்கு பேர். கேஷவா நம்ம சந்தியாவந்தம் பண்ணுறோம். நம்ம பிராமணத்தில், தமிழ் பிராமணன், ஐயங்காரும் சரி ஐயர்களும் சரி, நம்ம நம்ம சந்தி பண்ணுறோம் பிராமணத்தில். அதனால் நம்ம கேஷவ, மாதவா, நாராயண, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா இந்த மந்திரம் சொல்கிறோம்ல, பகவானோட மந்திரம், கிருஷ்ண பரமாத்மா மந்திரம். இப்போது முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், கேஷவா இப்படி வந்தது பேர். கேஷவா இப்படி பேர் வந்ததுன்னா, கேஷவான பேர் நான் வந்து கேனா கேஷி, கேஷவனா எப்படின்னா, கேஷிங்கிறது ஒரு அசுரனை பகவான் கொன்னர். கேஷிங்கிறது ஒரு குதிரை ஒரு அசுரனை கிருஷ்ணர் பரமாத்மா, கிருஷ்ணர் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது கொன்னர் அந்த அசுரனை. அவர் சின்ன வயசாக இருக்கும்போது. அப்புறம் அதனால அவர் பேர் வந்து கேஷி காட்டுன்னு விருந்தாவனத்துலேயோ மதுரால் நிறைய இடத்துல இருக்குது. அது ராதா குண்டு, ஷாம் குண்டு எப்படி இருக்கும், அதே மாதிரி கேஷி காட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அதனால் அவருக்கு ஒரு பேர் கிடைச்சிது கேஷவ். எப்படி கேஷவ். அப்புறம் கிருஷ்ணர் நிறைய அசுரனையும் கொண்டிருக்கார். நிறைய பகவான் வந்து நிறைய அசுரனையும் கொண்டிருக்கார். பகாசுரன் வந்து எல்லா சிவனும் அப்புறம் இந்திரன்லாம் சேர்ந்து ஒருத்தர் கிருஷ்ணர் வந்து பகாசுரன் கொல்லறதுல பகாசுரன் என்ன பண்ணிட்டான்னா, கிருஷ்ணர் பகவான் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து அவன் வாய்க்குள்ள பகவானை முழுங்கிட்டான். அப்போ பகவான் வந்து பகவானுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பகவான் வந்து அவர் உள்ள வயிற்றுக்குள்ளே, அவனோட வயிற்றுக்குள்ளே போயிட்டார், உடம்புக்குள்ளே போயிட்டார், வாங்கிட்டார். அவன் முழுங்கிட்டான்ல, இப்போ வெளியில் எப்படி வர்றதுன்னு அவர் யோசிச்சுட்டு. அப்போது கிருஷ்ண பரமாத்மாவை காப்பாற்ற, கிருஷ்ணர் தான் எல்லாரையும் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு, உலகத்தையே காப்பாற்றுறவர். பகவான் தான் உலகத்தையே காப்பாற்றுற. அப்போது கிருஷ்ணரே காப்பாற்ற இந்திரன், பகவானே காப்பாற்ற இந்திரன், அப்புறம் அக்னி, சிவன், நிறைய பேர் வந்து சிவனும் சரி, அவர் திரிசூல் சிவபெருமான், சிவபகவானும் சரி, அவர் திரிசூல் இருக்கேன். அதால் அந்த அசுரனை கொல்ல நினைச்சார், ஆனால் கொல்ல முடியல, ஆனால் அவர் சாகலை. அடுத்த இந்திரன் அவர் வஜ்ரத்தால் அந்த அசுரம் மேலே தாக்கினார், ஆனாலும் சாகலை. கடைசியா அக்னி பகவான், அக்னி அவரும் பண்ணார், முடியல. அப்புறம் வாயுவான் காத்து, எல்லா தேவர்களும் பகவானும் வந்தார், ஆனால் ஒன்றும் அவனை கொல்ல முடியல. கடைசியா பகவான் வந்து எல்லா தேவதைகளும் விஷ்ணு பகவானை வேண்டியிருந்தான், பரந்தாமா இன்னும் உங்கள் விட்ட வை, நீங்கள் தான் இந்த அசுரனை கொன்று கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கிறார் பகவான்கிட்ட, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றி, இந்த விட்டதை காப்பாற்றி எல்லாரையும் காப்பாற்றணும், அப்படி பகவான்கிட்ட வேண்டிக்கிறார். அப்போ என்ன இருக்குன்னா, பகவான் வந்து இப்போ கிருஷ்ணர் வந்து இப்போ அந்த அசுரன் வாயிலிருந்து எப்படியா வெளியே வந்தோம், அந்த அசுரனை நம்ம எப்படியா கொன்றோம்னு அவர் முடிவு பண்ணுறோம், பகாசுரன். உடனே என்ன ஆகுது, அவன் வந்து கிருஷ்ணர் வந்து பகவான் வந்து அவன் தொண்டர்களை அந்த மூச்சு குடாயல், அந்த மூச்சு நமக்கு மனுஷனுக்கு மூச்சு நம்ம விடுவோம் எப்படி, அந்த இப்போ யாரை நம்ம டிவியில் பார்த்து போனால் பாருங்க, கழுத்து நம்ம டிவியில், சப்போஸ் நான் சீரியலில் சொல்கிறேன், கோவத்தில் போனால் யாரையா நம்ம டிவியில் பார்த்துருப்போம், கோவத்தில் யாரையா கைத்தனுக்கே போவோம், டிவியில் பார்த்துருப்போம். அப்போது அதில் நம்ம பரமாத்தில் ரொம்ப ஓவராக போயிட்டு அவருக்கு மூச்சு விட்டோம். அப்போ ஆக்சிஜன், அதான்
மூச்சு விடுறது, பிராணம், அவன் பிராணம் வந்து இப்போ பகவான் அவனோட அந்த மூச்சு குழாயிலே போய் அதை இது அவர் காலால், பகவானோட பாதால, கிருஷ்ணனோட சரண் கமல் அவரோட பாதையால், அவரோட காலால் அவனோட தொண்டையை மிதிக்க ஆரம்பிச்சிடு. அப்போது கிருஷ்ணன் வந்து அப்படி பண்ணதுனால அந்த அசுரனுக்கு என்ன ஆச்சுன்னா உடனே மூச்சு முட்ட ஆரம்பிச்சது. மூச்சு முட்ட ஆரம்பிச்சு என்ன ஆச்சு, அவனுக்கு கண்ணெலாம் இருட்டாகிறது, மங்களமாகிறது. அவன் மரணத்தை நோக்கி அவன் போயிட்டு இருக்கான். அவனுக்கு மரணம் வந்துட்டுருக்கு. அப்படின்னா அவனால் மூச்சு விட, அவனை அந்த அந்த மூச்சு கூட அவன் மூச்சு முட்டுறது, அவனுக்கு பிராணம் அவனுக்கு போயிட்டுருக்கு, பிராணம் போகிறது. உடனே என்ன இருக்குது, அவன் வாயை திறக்கிறான். தானே அவன் வாயை திறந்துடுது, ஏன்னா அவன் மூச்சு விட வரல அவனை. அப்போ என்ன இருக்குது, உடனே பகவான் வந்து வெளியில் வந்துடுறான். உடனே அப்படியே பல்ட்டி அடித்து அவன் அந்த 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 பகாசுரன் வாயிலேருந்து அந்த பறவை இருக்குல்ல, அது வாயிலேருந்து குதித்து வெளியில் வந்துடுறான். குதித்து ஜம்ப் பண்ணி வெளியில் வந்துடும். அவரை காப்பாற்றிக்கிறார் பகவானை, கிருஷ்ணன். அப்போ என்னாது, அப்போ அந்த பகாசுரன் திருப்பியும் வரும்போது பகவான் வந்து அந்த அசுரன் வாயை பிடிச்சிடுறார். இந்த அசுரன் வாயை பிடிச்சிடுறார். பிடிச்சதுக்கப்புறம் என்ன இருந்தால் அவன் வாயை திருப்பியும் உள்ள பகவானை இது பண்ண பார்க்குறான். ஆனால் இந்த என்ன ஆச்சுன்னா, பகவான் அவர் கிருஷ்ணர் அவர் காலையும் அந்த அசுரம் ஒரு கால் அவன் அந்த அசுரம் வாயில் இப்படி அமுக்கி ப்ரெஸ் பண்ணி அழுத்தி காலை மிதிக்கிறான் அவர் அந்த அசுரம் வாயில். இப்போ என்ன இருந்தா, பகவான் வந்து என்ன பண்ணுறன்னா, இப்போ 2 கையும் தூக்கி இப்படி 2 கை அந்த அசுரம், அந்த பகாசுரன், அந்த பறவை, அந்த அசுரம் வாயை எப்படி தூக்குறார். தூக்கி அவனோட வாய் உடைச்சிடுறான். அவன் வாயை உடைச்சிடுறான், கிழிச்சிடுறான் வாயை. அப்புறம் என்ன ஆகுது, அப்புறம் நமக்கு தெரியும், கதை ஸ்டோரி தெரியும். அப்படியே அவன் கீழே விழுந்து அவன் இறந்துடுறான். இந்த அசுரன் அவன் பிராணம் போயிடுது. அவனுக்கு மரணம் அவன் கிடைச்சிருது, அவனுக்கு முக்தி கிடைச்சிருது. உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த அசுரனோட ஆத்மா, அந்த பறவையோட, இந்த பகாசுரனோட ஆத்மா உடனே அவர் அந்த அசுரனோட ஆவி, அந்த ஆத்மா வந்து பரமாத்மா ஸ்வரூப், கிருஷ்ணர் பரமாத்மா ரூபத்தில் அந்த ஆத்மா அந்த பகவானுக்குள்ளே அவன் ஆத்மா ஐக்கியமாயிடுது. இல்லை அவர் சரண் கமல் சரண் பாதையில் பகவான் கிருஷ்ணர் பாதையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா காளிங்கன்னு அர்த்தம், நம்ம காளியம் மருந்த காளிகன்னு அர்த்தம், நிருத்தியம் ஆடினார், காளிக நிருத்தியம், காளியா நாகு மேலே நிருத்தியம் ஆடினார். அப்போ கூடமே கருடர் வந்து அந்த காளியான்னு ஒருத்தன் நாகன் தான், காளியா நாகன். இப்போ என்ன நேரத்தில் காளியா நாகு வந்து ஒரு தடவை அந்த விருந்தாவனத்தில் தான் அந்த ஒரு நதி, அந்த ரிவரில், அந்த நதியில் வந்து அவன் யாருக்குமே தெரியாமல், அவனுக்கு இருக்கிறது இடம் இல்லை, வேறு எதுவுமே இடம் இல்லை. ஏன்னா எல்லா நாகமும் சேர்த்து, எல்லா நாகலோகம் இருக்க எல்லா நாகமுமே ஆதிசேஷன் தவிர எல்லா நாகமுமே நாகசக்தி, எல்லா நாகம் இருக்க நாகம் ஸ்னேக், எல்லா நாகர்களுமே கருடருக்கு ரொம்ப பயப்படுவான். கருடர்னா யார், விஷ்ணு பகவான் வாகனம், பெருமாள் வாகனம் கருடர். அப்போ கருடருக்கு வந்து அவெல்லாம் பயப்படுவான். ஏன்னா கருடர் வந்து ரொம்ப தெரியும் சக்தி. ஏன்னா யார் அது, சாட்சாத் ஒரு பகவானோட வாகனம், அது விஷ்ணு பகவானோட வாகனம் அது. அப்போது கருடர் வந்து ஒரு தடவை வந்து இந்த பாம்பு வந்து இப்படி இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற பார்த்துட்டார். இவன் இங்கே ஒழிஞ்சின்னு இருக்கான், இவனுக்கு எச்சரிக்கை பண்ணுவோம், இவன் விஷத்தை பரப்பினாலும் ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக பரப்பிடும், அப்புறம் எல்லோரும் இறந்துருவா இவனால். இப்போ கருடன் வந்து அவனுக்கு எச்சரிக்கை பண்ண
ஆனாலும் கேட்கல. அப்போ கருடர் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த பாம்பு அந்த காளியான்னு இருக்க காளியான நாகு அந்த நாகை அப்படியே தூக்கி இப்படி வீசி அவனை தள்ளி ஒரு இடத்துல போய் தூக்கி வீசிடுறான் கருடர் வந்து கருட பகவான். இப்போ கருடர் வந்து உடனே அந்த பாம்பை அப்படியே தூக்கி வீசிடுறார். ஏன்னா கருடருக்கு தெரியும் இவன் இந்த நாகை வந்து விஷப்பாம்பு ரொம்ப அந்த நாகத்துல ரொம்ப விஷம் இருக்குது. இது எல்லா ஊர்லேயும் பல பேர் மொத்த விருந்தாவனே அழிச்சிருவாங்க. அதனால் நம்ம வந்து இவனை எங்கேயா போட்டு இது பண்ணல. ஆனால் என்ன இருக்குன்னா திரும்பியும் அவனுக்கு அதை நான் சொன்னேனே அப்போதே யார் தெரியாமலே திருப்பி அவன் உள்ளே போயிட்டு ஒரு தண்ணிக்குள்ளே டீப் ஆழத்தில் ரொம்ப ஆழத்தில் போயிட்டு தண்ணியோட டீப்பாக இருக்கும் ரிவரில் நதியில் அது ஆழத்தில் டீப்பில் போயிட்டு அவன் ஓய்ஞ்சுக்கிறான். அப்போ என்ன ஆகுது இப்போ என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கிருஷ்ணர் கிருஷ்ண அவதாரம் அவன் ஆறதுக்கு முன்னாடி அந்த கிருஷ்ண அவதாரம் ஆயிடுது தெரியும். நம்ம தசாவதாரம் தெரியும். விஷ்ணு வந்து அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் காளியானாக்கு வரான். அப்போ பகவான் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காளியா ஸ்டோரிலாம் வருது நமக்கு. காளிங்க நர்த்தனம் அது அந்த மாதிரி. அப்போ காளிகன் மர்தனம் பார்த்து தெரியும் நம்ம ஸ்டோரி. அந்த ஸ்வாகதம் கிருஷ்ணா இதே மாதிரி நிறைய யேசுதாஸ் நிறைய பாட்டு இருக்குது பாருங்க. யேசுதாஸ் நிறைய பாட்டு இருக்குது. ஐயப்பா பாட்டு இருக்குது, முருகன் பாட்டு இருக்குது, சிவன் பாட்டு இருக்குது, கிருஷ்ணர் பாட்டு நிறைய இருக்குது, அப்புறம் குருவாயூரப்பன் பாட்டு இதே மாதிரி நிறைய பாட்டு இருக்குது. கிருஷ்ணரோடு தான் ஜாஸ்தி பாட்டு இருக்குது. விஷ்ணுவோடுமே கிருஷ்ணரோடுமே அப்புறம் குருவாயூரப்பன் அப்புறம் ஐயப்பன் முருகன் இதுதான் ஜாஸ்தியாக இருக்குது. பாக்கி சாய்பாபா பாட்டு இதுவும் இருக்குது. அப்புறம் பாக்கி எல்லா இந்து கடவுளோட இருக்கான பாட்டு. ஆனால் ஜாஸ்தி இப்போ சிவனோட பாட்டு இருக்குது. ஆனால் ஜாஸ்தி இப்போ சொல்ல போனால் கிருஷ்ணர் விஷ்ணு குருவாயூரப்பன் ராமர் ஐயப்பன் அப்படி தான் இருக்குது முருகன். பாக்கி அவ்வளோ ஜாஸ்தி இல்லை. நம்ம யூடியூப்பில் பார்த்தோம். நம்ம யூடியூப்பில் வீடியோ செக் பண்ணோன்னா நிறைய நம்ம இந்து தர்மத்தை பற்றி வீடியோ இந்து டிவோஷனல் சாங்ஸ் நிறைய எல்லா சுவாமியோட பாட்டும் இருக்கும், எல்லா கடவுளோட பாட்டும். இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த காளிக நர்த்தனம் வரத்துக்கு முன்னாடி டான்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் கிருஷ்ணர் அந்த ரிவருக்குள் அந்த நதிக்குள்ளே போயின்னு இருக்கார் வர்றார். அப்போ ஃப்ரெண்ட்ஸுமே எல்லாரும் விளையாட்டில் கிருஷ்ணரும் சரி பலராமரும் சரி. பலராமர் யார்? அவர் ஆதிசேஷன். போன ஜென்மத்தில் யாராக இருந்தார்? அவர் ஆதிசேஷன் பலராமர். லக்ஷ்மணனாக இருந்தார். அப்போ ராமாவதாரத்தில் ஆதிசேஷன் வந்து ராமாவதாரத்தில் லக்ஷ்மணன் வந்து ராமருக்கு வந்து தம்பியாக இருந்தார். கிருஷ்ண அவதாரத்தில் துவாபர் யுகத்தில் வந்து திரேதா யுகத்தில் வந்து ராமாவதாரத்தில் ராமருக்கு தம்பியாக இருந்தார். இப்போ துவாபர் யுகத்தில் கிருஷ்ணருக்கு வந்து பலராமர் வந்து அவருக்கு கிருஷ்ணருக்கு வந்து அண்ணனாக போகிறார். அப்போ வித்தியாசம் என்னன்னா வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ராமர் கிருஷ்ணர்லாம் ஒன்று தான். ராமருக்கு என்னன்னா அவரோட அத்தாரிட்டி அவரோட இது தத்துவம் வேறு, கிருஷ்ண தத்துவம் வேறு, விஷ்ணு தத்துவம் வேறு. எல்லாமே சேம் கடவுள் தான். ஆனால் ராமர் மனுஷ ரூபத்தில் தான் வந்தார், கிருஷ்ணரும் அவதார ரூபத்தில் மனுஷ ரூபத்தில் தான் வந்தார். ஆனால் எல்லாமே பகவானோடு தான். அது எல்லாமே ஒன்று தான். ராமஜி கிருஷ்ணஜி விஷ்ணுஜி. இப்போ ஆதிஜன் வந்து பலராம ரூபத்தில் துவாபர யுகத்தில் பிறகுறார். அப்போது என்ன இருந்ததுன்னா நான் சொன்னேன்னே காளிகன் இருந்ததுன்னா அது காளி. அப்போ பலராமர் ஒரு நாள் விளையாடுறதுக்காக விளையாடின்னு இருக்கா. அவள் ஃப்ரெண்ட்ஸும் அந்த அவள் நண்பர்கள் வந்தும் அந்த ரிவரில் அந்த தண்ணியில் அந்த நதியில் விளையாடுறா. அவட்டு என்ஜாய் பண்ணுறா, ஜாலியாக இருக்கா. திடீர்னு என்ன இருக்குன்னா பின்னாடிலேருந்து
அங்கே ஒரு குரங்கு இருக்குது. நம்ம விருந்தாவனத்தில் போனால் நிறைய குரங்கும் இருக்கும். அது மாதிரி சாடிகிட்டே இருக்கும் அங்கே இங்கேயும். இப்போ நிறைய கண்ணாடி போட்டு போகிறேன், பப்ளிக்கெல்லாம் போனால் நிறைய பேர் வருஷம் விருந்தாவனம் போகிறேன், திருப்பதியும் போகிறேன், எல்லா இடத்துக்கும் போகிறேன். இப்போது விருந்தாவனத்தில் நம்ம போனால் ஜாக்கிரதையாக போகணும். முன்னாடி இந்த விருந்தாவனத்தில் நிறைய குரங்கு இருக்குது. ஏன் தெரியுமா? சும்மா நமக்கு தெரியாது, குரங்கு நிறைய சேட்டை பண்ணும். நம்ம போனோம், கண்ணாடி போட்டோம், அப்படியே ஏதோ ஒரு கண்ணாடி போட்டாலும் பரவாயில்ல. ஏன் போய் நானும் கண்ணாடி போட்டுருக்கேன். இப்போ நானும் விருந்தாவனம் போனேன்னா நமக்கு தெரியாது, டக்குன்னு கண்ணாடி பிடிக்கிட்டு ஓடிடும், நமக்கு தெரியாது. அவ்வளோதான், கண்ணாடி போச்சு. விருந்தாவனத்தில் நிதிவன்னும் இடம் இருக்கு, உங்களுக்கு நான் சொன்னேன். அப்புறம் ராதா குண்டு, ஷாம் குண்டு, அப்புறம் கேஷி காட்டு, அப்புறம் பர்சானா, கோகுல், மதுரா, இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம ஸ்டோரி, கிருஷ்ணா ஸ்டோரி நிறைய பார்த்துருக்கோம். மதுரா 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 கோகுல் ஜெயில், மதுரா ஜெயில். இன்னும் இந்த ஜெயில் இருக்க கிருஷ்ணன் அந்த காராகிரகத்தில் பிறந்த அந்த ஜெயிலில் பிறந்தார். அந்த ஜெயில் இன்னுமே உண்மையாகவே இந்த மதுரா கோகுலில். அப்புறம் யசோதா, அந்த நந்து மகாராஜ் வீடு, கிருஷ்ணனோட அப்பா, அவர் வீடு இன்னுமே அங்கே இருக்குது உண்மையாகவே. நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி வாங்க, அது ஃபோட்டோஸ் இன்னும் இருக்குது. அவளால் தான் பார்க்க முடியாது, ஆனால் அவள் இந்த வீடு நம்ம பார்க்கலாமே, அதே பெரிய விஷயம். அவள் வீடு பார்க்குறதுக்கு நிறைய இப்படி இடம் பிளேஸ் இருக்குது. அப்புறம் சாக்ஷி கோபால், பிருந்தாவனத்துலேயும் நிறைய பிளேஸ் இருக்குது. அப்போ என்ன இருக்குதுன்னா, பலராமர் கிருஷ்ண பலராமோ அந்த குரங்கு சின்ன அவன் ஃப்ரெண்ட்ஸு விளையாடிட்டு இருக்கா. திடீர்னு அந்த தண்ணியில் அந்த 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 காளிகன் இருந்த அந்த காளியா நாகுன்னு அந்த பாம்பு, பெரிய பாம்பு, விஷப்பாம்பு, அது நல்ல பாம்பு இல்லை அது. அப்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பாம்பு இப்போது உள்ளுக்குள்ளே போயிட்டு விஷத்தை பரவிட்டுருது. விஷம்னா சாதாரண பாய்சன் இல்லை, அது ரொம்ப கடுமையான விஷயம், அது பயங்கரமான விஷயம். அது ரொம்ப பவர்ஃபுல்லான பாய்சன், அது கடுமையான விஷயம். அது இப்போ தெரியும், நம்ம கிருஷ்ணர் சின்னத்துலேருந்தே பகவான் நிறைய அசுரிகளை கொண்டிருக்காரு. உடந்தத்துலேருந்தே அவருக்கு பிரச்சனை வந்திருக்கு, ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு அவரோட இதில். உடந்தத்துலேருந்தே கம்சம் கிருஷ்ணரோட மாமா, அங்கிள். அப்போது உத்தவ்னு தெரியும் உங்களுக்கு, உத்தவ் தெரியுமே? உத்தவ்னா யாரு? கிருஷ்ணர் அவர் லீலா முடிச்சுட்டு, அவரோட இந்த அவதாரம் காரியம் முடிச்சுட்டு, லீலா முடிச்சுட்டு இந்த லோகத்தில் அவர் மறுபடியும் அவர் லோகத்தில் போகிறதவருக்கு டைம் வந்துடுது. அப்போ நமக்கு தெரியும், ஜரான அந்த அம்பு, ஜரா தெரியும், அம்பு கிருஷ்ணரோட அந்த பாதையில் அந்த அவர் காலில் பட்டுறது. அது அந்த ஜரா இருக்காரு, தெரியாமல் விட்டுறான். ஆனால் அது கிருஷ்ணர் கால்னு தெரியல, கரெக்டாகவே கிருஷ்ணர் காலில் பட்டுருது. அந்த கிருஷ்ணரோட காலோடு இந்த கால் இருக்குல்ல, நம்ம காலில் அந்த நெகம், அது கரெக்டாக ஒரு காலில் போய் அந்த இதில் பட்டுருது. ஆனால் பகவானுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும், இப்படி எனக்கு போகிறது. ஏன்னா அவர் அவதாரம் காரியம், அவர் லீலை இந்த 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 உலகத்தில் அவர் லீலையே முடிஞ்சிடுது. அதனால் உத்தவம் உத்தவ்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கிறார். ஏன்னா உத்தவ் யார் தெரியுமா? உத்தவ் கிருஷ்ணரோட கசின் பிரதர், சொந்த பிரதர் இல்லை, கசின் பிரதர். கசின் பிரதர்னா கிருஷ்ணரோட உண்மையான அம்மா அப்பா இருக்காங்க, தேவகி வசுதேவ் இருக்கார்ல, தேவகி வசுதேவோட எனக்கு தெரியும், தேவகி வசுதேவோட ஒரு பையன் இருக்கான், உத்தவ். தேவகி வசுதேவோட பையன்தான் உத்தவ்.
அப்போது தேவகி வசிஷ்டர் யார் சொல்லப்போனா கிருஷ்ணரோட உண்மையான அம்மா அப்பா. கிருஷ்ணரை பெற்றது தேவகி வசுதேவ். பகவான் விஷ்ணு வந்து நமக்கு தெரியும், கிருஷ்ணாவதாரம் ஸ்டோரியே தெரியும். தசாவதாரம் கிருஷ்ணாவதாரம் வந்து ஒரு மெயின் கேரக்டர், மெயின் ரோல், ஒரு மெயின் கதாபாத்திரம் தெரியும் நமக்கு. மெயின் அவதாரம் கிருஷ்ணாவதாரம் தான். ராமாவதாரம் இம்பார்ட்டன்ஸ், அதே மாதிரி கிருஷ்ணாவதாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தசாவதாரத்தில் தெரியும் நமக்கு. அப்போ கிருஷ்ணாவதாரம் வரதுக்கு முன்னாடி நான் கதையை முன்னெடுத்தேன், அதுக்கு நான் பேக் ஸ்டோரி சொல்லியிருக்கேன். ஏக நமக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஸோ அப்போ கிருஷ்ணாவதாரம் வரதுக்கு முன்னாடி கம்சன் வந்து கம்ச மகாராஜ் என்ன இருந்தால், கம்ச மகாராஜ் துவாபர யுகத்தில் கம்சம் வந்து ரொம்பவே குரூர், ரொம்பவே அவன் அட்டகாசம் தாங்க முடியாமல் அவனோட அந்த இது குரூவல். நிறைய பேர் வந்து ரொம்பவே இதாகிட்டா. நல்லவாலையும் நல்ல மகாராஜா இருக்காரு, நல்லவரையும் நல்ல ராஜாவையும் நல்லவரையும் எல்லாரையும் ரொம்ப இது பண்ணிட்டான், கொடுமைப்படுத்தினான். அப்போ அவனோட பாவத்தை தாங்க முடியாமல் அவனோட பூமாதேவி அவன் பாவத்தை, ஏன்னா துவாபர யுகத்துலேயுமே அதர்மம் தர்மம் பாவம் கெட்ட நல்லதுன்னு ஒரு பேலன்சிங்காக இருந்தது. அப்போவுமே பேலன்சிங்காக. அப்போ உலகத்தில் எல்லாரும் தேவி தேவருக்கும் இந்த உலகத்தில் அந்நியாயம் நடக்குது. இதுக்கு யாரா இந்த அதர்மத்தை இது தர்மம் அவதாரம் எடுங்க பகவானே அப்படின்னு வைகுண்டத்தில் போயிட்டு பகவான் விஷ்ணு வைகுண்ட லோகத்தில் போயிட்டு பகவான் விஷ்ணுகிட்ட போய் வேண்டிக்கிறேன். ஷீர் சாகர் வைகுண்டத்தில். அப்போ அங்கே போய் வேண்டிட்டு பகவான்கிட்ட வேண்டிக்கிறா, பரந்தாமனே இந்த உலகத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும். ஏன்னா உலகத்தில் நிறைய அக்கிரமம், நிறைய அதர்மம், நிறைய கெட்டது நடந்துட்டுருக்கு. தட்டிக்கிட்ட தட்டிக்கிற ஆள் இல்லை. நியாயமும் ரொம்ப இதாக இருக்குது. நியாயம் கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அப்போது பகவான் விஷ்ணு வருது சொல்கிறேன்னா, அதான் நமக்கு தெரியுமா, யதா யதாயி தர்மஸ்ய அந்த ஸ்லோகம், பகவத்கீதையில் ஸ்லோகம் தெரியுமா. அப்போ பகவான் வந்து சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் எப்போ அதர்மம் முத்தி போடுதோ, கெட்டது முத்தி போடுதோ, அப்புறம் நல்லதுக்கு பகவான் பக்தி பண்ணுறோம், நல்லவனை எவனா கொடுமைப்படுத்துகிறானோ, இந்த நல்லவனை எவனா படுத்துகிறானோ, அப்பாவே அதில் சித்திரவதைப்படுத்துகிறானோ, அவன் அட்டகாசம் தாங்க முடியும், அப்பாவே அதில் சித்திரவதைப்படுத்துகிறானோ, அவன் யாருக்கும் ஏதாவது கெடுதல் பண்ணாட்டாலுமே அவன் சித்திரவதை பண்ணுறானோ, அப்பாவி வேலை படுத்துகிறானோ, அந்த மாதிரி பாவத்தை அழிக்கிறதுக்காகவே, உலகத்தை திருப்பி தர்ம ஸ்தாபனைக்காகவே நான் உலகத்தில் அவதாரம் எடுப்பேன். ஆனால் அவதாரம் பேர்லாம் சொல்ல, நான் அவதாரம் எடுப்பேன்னு பகவான் வந்து கிருஷ்ணர் விஷ்ணு வந்து சொல்கிறார். அதே மாதிரி பகவத்கீதையிலையும் சொல்கிறாரு பகவான், யதா யதாயி தர்மஸ்ய. அப்படின்னா இந்த கலியுகத்துக்காகவும் சொல்கிறேன். இந்த கலியுகத்தில் இருக்கேன், நம்ம ஓடுறோம், இந்த கலியுகத்தை நம்ம வாழ்கிறோம். இப்போ இந்த கலியுகத்தில் கலியுகம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 5:30 போகிறது, 5:30. இதெல்லாம் போட்டிருக்கேன். ஹவு மெனி யுகா ஹிந்து அப்படின்னா போட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். எப்படி எனக்கு தெரியும், அதனால சும்மா ஒரு இதுக்காக கேட்டிருக்கேன். அப்போ இப்போ போட்டிருக்கு, இன் ஹிந்து காஸ்மாலஜி தேர் ஆர் 4 யுகாஸ், 4 யுகம் இருக்குது. 4 யுகம் நமக்கு தெரியும். வேர்ல்ட் ஏஜஸ் இன் அ சைக்கிள் கிருத்த சத்தியயுகா, திரேதா யுகா, துவாபர் யுகா அண்ட் கலியுகா. கலியுகத்தில் நம்ம இப்போ எல்லோரும் வாழ்ந்துட்டு இருக்கோமே, இந்த யுகத்தில் இதான் கலியுகம், நம்ம வாழ்கிறோமே, இதான் கலியுகம்.
each representing a distinct stage of decline in dharma and morality. Dharma and morality. Here's more detailed breakdown. Krita Satya Yoga, the first and most victorious yoga characterized by truth. அப்படின்னா சத்திய யுகத்தில் என்ன போட்டிருக்குன்னா எப்போவுமே தர்மம், உண்மை, ட்ரூத், உண்மை, அப்புறம் ஹார்மனி. திரேதாயுகம்னா ராமாயணம் வந்து ராமர் அவதாரம், அந்த காலம் ராமர் காலத்தில். சத்தியயுகத்தில் தான் நரசிம்மர், அப்புறம் வராகர், வந்தார், தெரியும். நிறைய அவதாரம் அதில் நடந்திருக்கு. வாமன் அவதாரம் எல்லாம், தசாவதாரம் நமக்கு தெரியும். தசாவதாரம் தான் 21 அவதாரம் தெரியும் நமக்கு. 24 அவதாரம் இருக்குது. அப்போ திரேதாயுகத்தில் த செகண்ட் யுகா marked by a decline in dharma and the beginning of strife. द्वापर युगा எது? கிருஷ்ணர் அவதாரம், கிருஷ்ண பரமாத்மா. தசாவதாரத்தில் நமக்கு கிருஷ்ண அவதாரம், கிருஷ்ண பரமாத்மா. द्वापर युगम. அப்புறம் தேர்ட் யுகா where the dharma further diminishes கிருஷ்ணர் காலத்தில் and suffering and choice emerged. இப்போ இது ஓடுறது நம்மளோட இப்போ கலியுகம். இதுதான் கலியுகம், நம்ம வாழ்றோம், இதுதான் கலியுகம். இப்போ நம்ம கலியுகம் ஓடுறது. இப்போ கலியுகத்தில் the current யுகா characterized by the lowest levels of dharma and morality and that believed is to be full of conflict and sin. கலியுகத்தில் வந்து இந்த கலியுகம் நம்ம வாழ்கிறோமே இந்த கலியுகத்தில் மனுஷங்க, இதுதான் கலியுகம். அப்புறம் 4 யுகம் சேர்ந்தா எவ்வளோ ஆகும்? ஒரு நிமிஷம். ஹவு மெனி, அப்போ ஒரு யுகம் வந்து எவ்வளோ வருஷம்? அதில் போட்டிருக்கு. நமக்கு தெரியும் பிரம்மா, விஷ்ணு, மகேஷ், திரிமூர்த்திகள். பிரம்மா, விஷ்ணு, சிவன், திரிமூர்த்திகள். ஹிந்து தர்மம், சனாதன தர்மம். நம்ம இந்தியாவில் எல்லாம் ஃபாலோ பண்ணல, எல்லா இது இடத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். இந்தியா, மும்பை, மகாராஷ்டிரா, பாரத் நாட்டில், கண்ட்ரியில். அப்போது கட்டர் ஹிந்து சொல்லுவா. கட்டர் ஹிந்துனா ரொம்பவே, கட்டர் ஹிந்துனா எப்படி? கட்டர் ஹிந்துனா ரொம்பனா, கட்டர் ஹிந்துனா கதவு சரிங்க கட்டர் ஹிந்துனா எப்படின்னா ரொம்பவே பயபக்தியோடு இருக்கிறது. தப்புலாம் அவள் தப்பே பண்ண மாட்டான். அப்படி கட்டர்னு அப்படி கெட்டது பண்ண மாட்டான், யாரும் கெடுதல் நினைக்க மாட்டான். அதுதான் கட்டர் இந்து. போங்கோ. எல்லாம் இடத்திலுக்கு படிச்சு இப்போ பார்த்தாலும் ஒளி. சாரி, கொஞ்சம் நடுவாக டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸு இந்த இடைஞ்சல் வந்தாலும் எனக்கு பிடிக்காது. இரிட்டேஷன் அது யாருக்கு இருந்தாலும் சரி. நம்ம ஒரு வீடியோ பண்ண போகிறோம், அது எதாவது டாபிக் வந்து கரெக்டாக இடைஞ்சல் டிஸ்டர்ப் வர்றது, அதான் எனக்கு கோவம் வரும். சரி, நம்ம கண்டிப்பாக பண்ணணும். என்ன இடைஞ்சல் தெரியல, நம்ம வாழ்க்கையிலே இல்லை இடைஞ்சல். நம்ம வாழ்க்கையே பார்ப்போம். சரி விடு. இப்போ how many year one yuga ஒரு யுகம் எவ்வளோனா? in Hindu cosmology a yuga cycle consisting of the 4 ages: Satya Yuga, Treta Yuga,
துவாபர யுகா அண்ட் இப்போ நம்ம வாழ்கிறோம் இந்த மனுஷ யுகத்தில், இந்த மனுஷ வாழ்க்கையில், இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் மனுஷனா. இதுதான் கலியுகம். கலியுகத்தில் மனுஷனாக வாழ்கிறோமே, இதான் கலியுகம். லாஸ்ட் ஃபார் எவ்வளோ வருஷம் முடிஞ்சிருக்குன்னா 4,320,000 இயர்ஸ் தான் இப்போது முடிஞ்சிருக்கு. 4,320,000 இயர்ஸ் தான். அப்படின்னா எவ்வளோ? 4,320,000 வருஷம்தான். 4,320,000 வருஷம்தான் இந்த உலகத்தில் கம்ப்ளீட் ஆகிருக்கு கலியுகம் வருது. இப்போ கலியுகம் முத்தம் போது எப்படி இருக்குன்னா, கலியுகத்தின் இன்னும் கலியுகம் அழியறதுக்கு, கலியுகம் முடியறதுக்கு இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்குன்னா இல்லை போட்டிருக்கு, அதுவும் நான் சொல்லிடுறேன். இயர்ஸ் பிரேக்ரவுண்ட் யுகா சைக்கிள். இந்த 4 யுகாஸ் சத்யா, திரேதா, துவாபர யுகம், சத்யயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் அண்ட் கலியுகம். நமக்கு வாழ்கிறோம் கலியுகத்துக்கு தான் கலியுகம். constitute a complete cycle also known as a Mahayuga. மகாயுகா அப்படின்னா இந்த 4 யுகத்தையும் சேர்த்தா ஒரு மகாயுகம் உருவாருது, ஒரு மகாயுகம் வருது. லாஸ்ட் ஃபார் அதை நான் சொன்னேன், மகாயுக் கிரேட் ஏஜ். அப்போ ஒரு 4 யுகத்தையும் சேர்த்தா ஒரு மகாயுகம் வருதுன்னா அதான் ஒரு கிரேட் ஏஜ்னு போட்டுருக்கு. அப்போ டியூரேஷன் ஆஃப் யுகா சைக்கிள், ஈச் யுகா சைக்கிள் இஸ் செட் டு லாஸ்ட் ஃபார் 432,000 இயர்ஸ். அப்போ நான் சொன்னேன், இப்போ தான் சொன்னேன், 4,320,000 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த 2024லையோ ஐ திங்க் 25லையோ 24ல் இது கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறா. அப்போ இண்டிவிஜுவல் யுகா டியூரேஷன்ஸ் எவ்வளோண்ணா? இண்டிவிஜுவல்னா எவ்வளோ? சத்தியயுகம் எவ்வளோ வருஷம் இருந்தது? 1,728,000 இயர்ஸ் அவ்வளோ இருந்தது. ஏன்னா ஜாஸ்தி. ஏன் தெரியுமா? அப்போ ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப வருஷம் வாழ்ந்துருந்தா. ஆனால் மனுஷன் பாவம் போனால் பாவம் புண்ணியம், தர்மம் அதர்மம், பாவம் புண்ணியம், பாவம் பண்ண ஜாஸ்தி பண்ண ஆயுசு கம்மியாகிடுது. அதனால் கலியுகத்தில் மனுஷனுக்கு ஆயுசு ரொம்ப ஜாஸ்தி கூட கிடையாது, ரொம்ப கம்மி தான். ஆயுசு ரொம்ப கம்மி தான். லைஃப் இஸ் வெரி ஷார்ட் சொல்லுவாள். வாழ்க்கை ஒரு ஷார்ட், ரொம்ப சின்னது தான். ஆனால் நம்ம ஆயுசும் ரொம்ப ஜாஸ்தி நம்ம சொல்ல முடியாது, கெட்டின்னு சொல்ல முடியாது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போது வயசாகிறது நிறைய பேர், ஓல்டேஜ் பீப்புளுக்கு அப்புறம் நிறைய பேர் இப்போது ஒரு 90 வயசுலேயே போயிருந்தால் 90 வயசு ஜாஸ்தி தான். அதுக்கு நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோமா, அதுவும் பெரிய விஷயம் தான். 90 வயசு கூட வாழ்கிறதுமே ரொம்ப பெரிய விஷயம், அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ 90 வயசுன்னு அவளை தான் பேரன் பிறந்து பேத்தி பிறந்து அது வளர்ந்து இப்படி பேத்தி கல்யாணத்தை பார்க்கறது அவ்வளோ, அப்படி பாக்கியம் கிடைக்கும். அப்படி பாக்கியம் கிடைக்கிறதுனா அப்போ அவர் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் போன ஜென்மத்தில். ஏன்னா 90 வயசுலாம் ரொம்ப ஜாஸ்தி. 90 வயசு நம்ம வச்சுக்கலாம். சில பேர் வர 100 வயசு, 101 வயசு, 102 வயசு, 300 வயசு, 200 வயசு கூட வாழ்வா. ஏன்னா கலியுகத்தில் மனுஷ வாழ்க்கை, இந்த ஆயுசு இருக்க மனுஷ ஏஜ் இருக்க மனுஷனுடைய வயசு ஏஜ், இதுதான் மனுஷ வாழ்க்கை தான் ஏஜ். மனுஷ வாழ்க்கையில் ஹியூமன் லைஃப்ல மனுஷ வாழ்க்கையில் ஏஜ் ரொம்ப ஜாஸ்தி சொல்கிறான், ஆனால் கம்மின்னு சொல்கிறேன். ஏன்னா மனுஷன் பாவம் பண்ண அப்புறம் சத்தியோகத்தில் சொன்னேன் ஹைட் எப்படி இருக்குது, ரொம்ப ஜாஸ்தி இது. இந்த பில்டிங்லாம் இருக்குமே, நம்ம ஒரு இடத்துல ஒரு பில்டிங்கை பார்ப்போம், ரோட்டில் பில்டிங்கை பார்ப்போம். அந்த பில்டிங்கோட ஹைட்டு நீங்கள் கம்பேர் பண்ணலன்னா மனுஷ ஹைட் எவ்வளோ இருக்கும் அந்த காலத்தில் அப்படி இருக்கும். பில்டிங்கு ஏஜுக்கு சமமாக மனுஷோட ஹைட் இருக்குது.
இருந்தது. அப்போ இருந்தது. ஆனால் என்னாச்சு, பாவம் பண்ண 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 மனுஷோட ஆயுசும் யுகம் அந்த யுகம் ஆயுசு, மனுஷோட ஆயுசு, ஏஜ், வயசு, அப்புறம் மனுஷோட ஹைட்டு ரொம்ப பாவம் பண்ண பண்ண நம்மளாம் இப்போது இந்த ஹைட்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஹைட்டு குறைஞ்சி போயிட்டு கம்மியாகிடுது. ஏன்னா மனுஷன் பாவம் பண்ண பண்ண ஜாஸ்தி. அதனால் ஏன்னா பகவான் வந்து சொல்லியிருக்காரு, மனுஷன் பாவம் பண்ண பண்ண அவனோட வயசு குறைஞ்சிடும், அவனோட ஹைட்டும் இதாகிடும் அப்படி சொல்லியிருக்கான். ஏன்னா நம்ம சொல்லுவோம் விநாசகாலே விபரீத புத்தி, ஹிந்தியில் சொல்லுவான். ஏன்னா இப்போ புத்தி பிரஷ்டாயிடுது, விபரீத புத்தி போகிறதுனா மனுஷன் பாவம் பண்ணுறான், அவனுக்கு ஏதோ அழிவுகாலம் நெருங்கிறதுனா, அவனுக்கு அழிவுகாலம் வருதுன்னா அவனுக்கு தெரியாது. அப்போ தெரியாது. அழிவுகாலம் வருதுன்னா ரொம்ப கோவத்தில் பேசுவான், எப்போவாது சிரிச்சுட்டே இருப்பான், எப்போ இது பண்ணிகிட்டே இருப்பான், எல்லார்ட்டையும் சண்டை போடுவான், ஏதாவது வீட்டில் நஷ்டம் ஈடாகும், யாராவது சொல்லிகிட்டே இருப்பாட்டு அப்படின்னா அப்படி ஆறுதுன்னா வீட்டில் அவன் ஜாஸ்தி பாவம் பண்ண அப்படின்னா அவனுக்கு அழிவுகாலம் வருதுன்னு தான் அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சாருன்னு அர்த்தம். பத்தன், இந்தியில் பத்தன் சொல்லுவோம். பத்தன்னா அழிவுகாலம், பத்தங்கு கிடையாது, பத்தன். ஏன்னா பகவான் கிருஷ்ண பரமாத்மா வந்து சொல்லியிருக்காரு, மனுஷன் அவன் அவன் வரம்புக்கு மீறி பேசுகிறான்னா, வரம்புக்கு மீறி இல்லை, லிமிட்டு ஒரு அளவுக்கு மீறி பேசுகிறான்னா, இது குழந்தையாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி யாராலும் சரி அவனுக்கு தண்டனை கிடைச்சே தரும். அளவுக்கு மீறி பேசுகிறான் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம். ஏன்னா நாக்கு வந்து நம்ம டங்கு, நம்ம நாக்கு, இதே நாக்கில் தான் நம்ம சாப்பிட்றோம், பேசுகிறோம், பாடுறோம், என்னென்ன பண்ணுறோம், வாயில் தான் நம்ம பாடுறோம், எல்லாம் வாயில் தான் வந்து பண்ணுறோம். அதனால் இந்த நாக்கில் இருக்கால, இந்த டங்கில், இந்த நாக்கில் வந்து சரஸ்வதி கலைவானே உட்காந்துருக்கான். அதனால் நம்ம பேசும்போது கவனமாக பேசணுமா. நம்ம இந்த வாயில் நம்ம நிறைய எல்லாருக்கும் நடக்கிறத எங்காச்சும் நார்மலாக நடக்கிறது இல்லை, வல்கர் வேர்ட்ஸ், கெட்ட வார்த்தை போடுறோம். கெட்ட வார்த்தை போடுறோம்னா பேட் வேர்ட்ஸ், வல்கர் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இந்த வாயிலேருந்து கலைவானி வந்து விட்டுட்டு போயிடுவோம். வீட்டிலேருந்து லக்ஷ்மி போயிடுவார், செல்வம் போயிடும், குபேரர் போயிடுவார், செல்வம் விட்டு போயிடும் வீட்டிலேருந்து. அதனால் அப்படி சொல்லியிருக்கா. இப்போ மனுஷன் அந்த பாவம் பண்ண அவன் கண்ட்ரோலிங் பவர் இல்லைன்னா அவன்கிட்ட சயன் சக்தி சொல்லுவான் ஹிந்தியில். சயன் சக்தி கண்ட்ரோலிங் பவர்ன்ற இல்லைன்னா, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிறதுனா அவன் பகவானுக்கு போடணும். நம்ம இப்போ நிறைய பேர் சொல்லுவோம், கோவம் வருதுன்னா ஆங்கிரி, கோவம் வருதுன்னா 1 to 100 வரைக்கும் எண்ணுங்க சொல்லியிருக்கா, கவுண்ட் பண்ணுங்க சொல்லியிருக்கான். 1 to 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க சொல்லியிருக்கான். அதே மாதிரி ஆனால் சில டைம் நமக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நம்ம பிபி அப்படியே, நம்ம கோவம் அப்படி, நம்ம ஆங்கிரி, நம்ம இமோஷனல், நம்ம இமோஷனல் ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல. சில டைம் அவ்வளோ பொங்கி ஏறுறோம், அவ்வளோ ஓவராக போயிடுது. அதனால் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா மனுஷ வாழ்க்கையில் சயன் சக்தின்னு சொல்லுவோம் ஹிந்தியில். கண்ட்ரோலிங் பவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உலகத்துல, மனுஷ லைஃப்பில். மனுஷன்கிட்ட ஒரே ஒரு இருக்கணும்னா நாக்கில் கண்ட்ரோல், உடம்புல கண்ட்ரோல். கண்ட்ரோலிங் பவர் வேணும் நமக்கு, கண்ட்ரோல் பண்ணுறது சக்தி. அது இருந்தால் போகிறோம், எல்லாம் தானே சரியாகும். அப்போது எல்லா பிரச்சனையும் தானே சரியா. ஏன்னா நேற்று நான் கதையை கூட கேட்டேன், இந்த உலகத்தில் நம்ம பிரச்சனை சொல்கிறோமே, இந்த உலகத்தில் பிரச்சனைக்கு காரணம் யாரும் கிடையாது. பிரச்சனைக்கு காரணமே நம்ம தான், நம்மளே தான். அவர் செல்ஃப், மை செல்ஃப், நம்ம தான் காரணம், பிரச்சனை காரணமே. நம்மளே பிரச்சனை உருவாக்கிட்டு தானாகவே அடுத்த மேலே பை போடுறோம். அதுதான் நம்ம தான் முதல் காரணம். அடுத்தவங்க ஒரு காரணமே கிடையாது, நம்ம தான் எல்லாத்துக்குமே காரணம். நம்ம மைண்டு பொறுத்து, நம்ம மேலே டிபெண்ட், நம்ம மேலே பொருத்தம். அது
நம்ம மைண்ட் பொறுத்தோம். ஏன் தெரியுமா? இல்லை உலகத்தில் கஷ்டம் சொல்ல கஷ்டமே கிடையாது, நம்மளாம் அப்படி நினச்சின்னு இருக்கோம் கஷ்டம்னு. நான் அப்போது சொன்னேன். அப்போது மனசு சுத்தம் இல்லைன்னா நம்ம பகவான் பக்தி பண்ண முடியாது, பயபக்தி பண்ண முடியாது, பக்தி பண்ண முடியாது. ஏன்னா மனசு பொறுத்தம் இருக்குது. இப்போ நம்ம மனசில் உலகம் நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குதுன்னா வெளியே உலகம் பார்க்கும் உலகம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம 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 என்ன நினைக்கிறோமோ அதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அவர் திங்கிங் இஸ் அவர் விஷன். நம்ம பார்க்குற பார்வையில் தான் நம்ம எல்லாம் தெரியும், பார்க்க பார்வையில் எல்லாம் பார்ப்போம் தெரியும் சொல்லுவார் அது. அப்போ நம்ம மனசில் நம்ம மனசை பொறுத்தோம் அது. நம்ம உலகத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் எல்லாருக்கும் நல்லா இருக்கா நினைச்சேன்னா நான் நல்லா இருக்கேன், உலகம் நல்லா இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன்னா உலகம் நல்லா தெரியும். நம்ம உலகம் கெட்டது, உலகம் ரொம்ப கேவலமாக ரொம்ப கொடூரமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னால் உலகம் நமக்கு அப்படி தான் தெரியும். பார்க்குற பார்வையில் தான் நம்ம பார்வை இருக்குது. ஸோ அப்போது இந்த மனசு சுத்தம் படுத்தோம்னா நம்ம சொல்லுவார், இந்தியில் சொல்லுவாள் மன் மஸ்டிஷ் சுத்ததா, மன் மஸ்டிஷ் சுத்ததா. அப்படின்னா மனசும் புத்தியும் ஆத்மா, மனசு புத்தி அப்புறம் ஆத்மா, இது மூணு சுத்தமான உண்மையாக சுத்தமான நம்ம பகவான்கிட்ட நம்ம நிறைய நம்ம பண்ணுறதுக்கு தான் நம்ம கங்கா போகிறோம், கங்கா நதியில் குளிக்க போகிறோம் சுத்தமாகறதுக்கு. கங்கா சிவன், நம்ம சிவபெருமான் இருக்கார், சிவர் பகவான் இருக்கார். சிவனோட முடி இருக்குல்ல, ஜட்டாயு சொல்லுவார். ஜட்டாயுங்கிறது ராமரில் ஒரு ராமர் சீதாதேவியை காப்பாற்ற ஒரு அவனும் ராம பக்தன் தான், ராமனுக்கு நண்பனான் தான் ராமருக்கு. அவன் பேர் ஜட்டாயு. ஆனால் இது ஜட்டா நம்ம சொல்கிறோம், ஜட்டாட்ட வீட்டை லட்ச ஜட்டான சிவனோட முடி ஜட்டா, அதான் ஜட்டா, அதான் முடி பெருசாக முடி இருக்கும் அவருக்கு சிவனுக்கு. நீங்கள் ஃபோட்டோலாம் பார்த்துருப்பேன், அவரோட படத்தில் பார்த்துருப்பேன், நிறைய கோயிலில் போனாலும் பார்த்துருப்பேன். ஆனால் சிவனோட உண்மையான இது என்ன தெரியுமா? அவரோட சிவலிங்கம் தான். அவர் சிவலிங்கத்தில் மகா ஜோதிர்லிங்கம் சொல்லுவேன் நம்ம. சிவலிங்கம் தான் அவரோட ரொம்பவே இது, அவரோட சிவலிங்கம் அவரோட உண்மையான ஸ்வரூபம் அதில் இருக்கு. பாகி சிவன் மசானத்துலேயும் சுடுகாட்லேயும் இருப்பார், அவர் பாதாள லோகத்துலேயும் இருக்கார். ஹட்கேஸ்வர், கோபேஸ்வர் மகாதேவ் காஷியில் இருக்கார், கைலாசத்தில் இருக்கார், எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கார். ஆனால் கிருஷ்ணர் பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா, விஷ்ணு பெருமாள் பரமாத்மா கிருஷ்ணர் பரமாத்மா எல்லாரும் இடத்துலையும், எல்லாரும் ஜீவராசி ஹிருதயத்துலேயும், நம்ம ஹிருதயத்துலேயும். நமக்கு தெரியல பரமாத்மா ரூபத்தில் நம்ம ஹிருதயத்தில் நம்ம ஆத்மா, ஆனால் ஒரு பரமாத்மா. நம்ம இந்த உடம்புக்கு இருக்கிற நம்ம ஒரு ஆத்மா நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அந்த உடம்பை நம்ம உடம்பா நினைக்கிறோம், நம்மளுக்கு கிடையாது, அது தெரியும். அப்போ பரமாத்மா எல்லாரும் ஹிருதயத்துலையும் இல்லை, எல்லாரும் உயிர் இல்லாத பொருள் கூட இருக்கார். எல்லாரும் ஹிருதயத்தில், எல்லா மனுஷன் ஹிருதயத்துலையும், எல்லா ஜீவராசி ஹிருதயத்துலையும் இருக்கார். இப்போ நம்ம அன்னம் சாப்பிட்றோமே, சாப்பாடு, அன்னத்துக்கு கடவுள் அன்னபூர்ணேஸ்வரி, அன்னம் நமக்கு சாப்பாடு போடுற சோறு, அன்னபூர்ணேஸ்வரி. இப்போது இந்த உலகத்தில் நம்ம அந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா எல்லாரும் ஹிருதயத்தில் நம்ம கடவுள், எல்லாரையும் நம்ம கடவுளாக பார்க்கணும். அப்படி இல்லை, நம்ம எல்லாமே எல்லாமே உலகத்தில் இருக்க எல்லாமே கடவுளோடு தான். எல்லா உலகத்தை இடமே எல்லாருமே கடவுள் ரூபத்தில் நம்ம பார்க்கணும். எல்லா ஜீவராசியும் கடவுளோடு, பகவானோடு, பரமாத்மாவோடு அப்படின்னு நம்ம பார்க்கணும். பரமாத்மா ஸ்வரூபத்தில் எல்லா பொருள், எல்லா உலகமே பார்க்கணும். மனுஷங்களையும் இவனும் பகவானோட ஒரு அம்சம் தான், ஒரு ஜீவராசி தான், பகவானோட அம்சம் தான் இவன். பகவான் படைச்சதில் இவன் ஒருத்தன் தான். நாய், பூனை, எலி, நிறைய ஜீவராசிகள் இருந்த உலகத்தில். அதே மாதிரி பசுமாடு,
பசுமாடுனா ரொம்ப பகவான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணுக்குட்டி, அதெல்லாம் கோவிந்தா, அப்புறம் கோலோகா, நிறைய பேர் இருக்குது. கேஷவ், மாதவ, அச்சுதா, ரிஷிகேஷ், திரிவிக்ரம், நிறைய கோபால், நிறைய நிறைய பேர் இருக்குது. பார்த்த சாரதி, ஸ்ரீனிவாசன், பகவான் நிறைய பேர் இருக்குது. பெருமாள் கிருஷ்ணர் இப்போது அநாத ரக்ஷகா, புண்டரீகாக்ஷா, பரந்தாமா, நிறைய இருக்குது. அப்புறம் வந்து பரமாத்மா வந்து எல்லா ஹிருதயத்துலேயும், எல்லா உயிர் இல்லாத பொருளையும் கூட எல்லாத்துலேயும் பகவான் வாஷ் பண்ணுறாரு. ஏன்னா எல்லாமே பகவானோட நமக்கு தெரியுமே. நான் அன்றைக்கே சொன்னேன் உங்கள்கிட்ட, இந்த உலகத்தில் ஒரு பொருள் அப்படி கிடையாது எதுவுமே பகவானோட இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே அவர் தான் உலகமே வந்திருக்கு. அப்போது இதில் நம்ம பார்க்குறப்ப அந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் பில்டிங்கு, மரம், செடி, கொடி, மரம், செடி, சூரியன், சந்திரன், நிலவு, நட்சத்திரம், ஆகாயம், வானம், ரெயின்போ, அப்புறம் மழை, பனி, வெக்கை, மழை, வெயில், இதெல்லாம் இங்கே தான் வந்திருக்கு. காற்று,